ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ பக்கம் சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ சேப்பங்கிழங்கை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சேப்பங்கிழங்கை ஒரு கடாயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ பாருங்கள், நம்ம சேப்பங்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேப்பங்கிழங்கை வேக வச்சு தோலை உரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம 2 வெங்காயம் எடுத்ததில் அரை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்கை தோலை உரித்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இருக்க 1.5 வெங்காயமும் 2 தக்காளியும் நான் கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். புளி ஊற வச்சது ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கடாய் ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நான் இப்படியே கடுகு, உடைச்ச உளுந்து, வெந்தயம், ஜீரகம் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கடுகு, வெந்தயம் அப்புறம் வடகம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 வெங்காயம் வெட்டி வச்சதை நான் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டுருக்கு. இப்போ நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாமும் வதங்கிட்டே வருது. இப்போ நான் இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்ட அப்புறமா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். வதக்கின அப்புறமா நம்ம சேப்பங்கிழங்கை ஆட் பண்ணுவோம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட சேப்பங்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சேப்பங்கிழங்கை போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். நான் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இப்போ ஓரளவு சேப்பங்கிழங்கு நல்லா வெந்த அப்புறமா நம்ம புளி தண்ணியை கரைச்சி ஊற்றுவோம். இப்போ பாருங்கள், சேப்பங்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் புளி கரைச்சி வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், புளி தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஊற்றி நல்லா கலந்து விட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் வேக வச்சு சுண்ட விட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், புளி தண்ணி நம்ம ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அப்படியே நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு அப்படியே எடுத்துடுவோம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், சேப்பங்கிழங்கு நல்லா வெந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.